கற்று கரவை கணங்கள் பல கரந்து கற்று கரவை கணங்கள் பல கரந்து சேற்ற திரளிய சென்று சிறு செய்யும் சேற்ற திரளிய சென்று சிறு செய்யும் குற்றமுள்ளாத கோலத்தம் பொற்கோடியே சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வன் சிற்றாதே பேசாதே செல்வ பிள்ளாடி சிற்றாதே பேசாதே செல்வ பிள்ளாடி எற்று கூறும் பொருளேலோர் எம் ஏற்று கூறும் பொருளேலோர்யம் கற்று கரவை கனங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செருச் செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர்த்தம் பொற்குடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து உன்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடா சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கற்று கரவை கனங்கள் பல கரந்து. இப்போது ஒரு செல்வந்தனின் பெண்ணை எழுப்ப போறான். அவன் செல்வந்தன் எப்படி தெரியும்? யாரையாவது மெஷர் பண்ணணும்னா உங்களுக்கு இவ்வளவு நிலம் இருக்கா, இவ்வளவு லேண்ட் இருக்கா, அது கமர்ஷியல் லேண்டா ரெசிடென்ஷியல் லேண்டா, எந்த மெட்ரோவில் இருக்குது, டியர் 1 ஆர் டியர் 2வா, அது ஏ காத்தாவா, இப்போ பெங்களூரில் இருக்கக்கூடியவா கேட்பா ஏ காத்தாவா பி காத்தாவா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவா கேட்பா பட்டா இருக்கா, இவ்வளவெல்லாம் கேட்குறோம். அப்போ நிலம் பொலன்கிறது இருக்கு இல்லையா, நிலம் என்பது ஒரு விதமான சொத்து. இல்லாட்டா இன்னொரு பக்கமாக பார்த்தீங்கன்னா எவ்வளவு நகை வச்சுருக்கள், எவ்வளவு கோல்டு பார் வச்சுருக்கள், எவ்வளவு சில்வர் பார் வச்சுருக்கள் கேட்கலாம்.
இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா எவ்வளவு ஷேர்ஸ் வச்சுருக்கீள், எவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கீள், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீள், எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீள், எவ்வளவு ஷேர்ஸ் இருக்குது கேட்கலாம். இல்லையே, பிட்காயின்ஸ் எவ்வளோ இருக்குது கேட்டுடலாம். இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்கிறது இருக்கு இல்லையா. ஆண்டாள் பாடக்கூடிய கிரமத்தில் எவ்வளவு மாடுகள் க்ஷேமமாக இருக்கா, அந்த மாடுகளுக்கு ஏற்ற மாதிரி கண்ணுக்குட்டி இருக்கா, கண்ணுக்குட்டி சந்தோஷமாக இருக்கா, கற்று கறவை கனங்கள் பல கறந்து, அப்போது ஈன்றெடுத்த பல கண்ணுக்குட்டியோடு இருக்கக்கூடிய தாய் பசுக்கள், கண்ணுக்குட்டியும் பல தாய் பசுக்களும் பல, இந்த மாதிரி கூட்டமா இருக்கக்கூடிய பசுக்களும் வேற. இப்போ இந்த கூட்டத்துக்கு குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு வச்சா குரூப்ஸே நிறைய இருக்கான். கற்று கறவை கனங்கள் ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் பெருமாளுடைய அந்த குணாதிசயங்களை சொல்லும்போது குணகணாம் பத்மவனாலயாம், குணங்கள்னு சொல்லல, குணங்களின் சேர்த்தி குணகணாம்னர். அதே மாதிரி இந்த இடத்துல கற்று கறவை கனங்கள் பல கறந்து, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பலத்தை கறந்து செற்றார். இப்பேற்பட்டவருக்கு செல்வம் இருக்கு, பலம் இல்லையோ, இல்ல செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். யாராவது இந்த பூமியை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று நினைத்தால் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் தரித்து கொண்டு எதிராளியின் வீட்டுக்கு சென்று வீழ்த்துவனாம். அதனால கற்று கறவை கனங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். அப்பேற்பட்டவர்கிட்ட குற்றம் இருக்கோ, குற்றம் ஒன்று இல்லாத, ஒரு விதமான குற்றமும் செய்யாத, அபச்சாரப்படாத, தோஷமில்லாத, குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே, அப்பேற்பட்டவனின் பொற்கொடியே, அவர் ஈன்றெடுத்த பெண்ணே. கொடியே என்று சொன்னால் நன்றாக இருக்கக்கூடிய கொடியை போல், ஒரு லதையை போல் இருக்கக்கூடியவள் பொற்கொடியே. புற்று அரவு அல்குல், புற்று அந்த வாய், புற்றின் வாய் எவ்வளவு மெல்லிசா இருக்கும், அதுக்குள்ள பனாமண்டலத்தோடு கூடிய பாம்பு செல்ல வேண்டும் என்றால் அப்படியே தன்னை அடக்கி ஒடுக்கி அந்த ஓட்டைக்குள்ள போகும், மறுபடியும் வெளியில வந்தவுடனே பனாமண்டலத்தோடு காட்சி கொடுக்கும். அப்படின்னா அந்த துவாரம்ங்கிறது எவ்வளவு மெல்லிசா இருக்கு. அந்த மாதிரி உன்னுடைய மார்பகங்களும் திருமுகங்களும் பாம்பின் பனாமண்டலங்களைப் போல் விரிந்திருக்கின்றன, இடையிருப்பதோ அவ்வளவு மெல்லிசா இருக்கு, சிறுத்ததாக இருக்கின்றது, புற்றிற்குள் இருக்கக்கூடிய துவாரத்தை போல். புற்று அரவு அல்குல், நீ யாரானால் புனமயிலே, ஒரு ஆண்மயிலுக்கு தான் தோகை உண்டு, பெண்மயிலுக்கு இல்லை. ஆனால் பெண்மயிலின் ஒரு சந்தோஷத்துக்காக ஆண்மயில் ஆடும் என்று ரங்கராஜஸ்தவத்தில் பராசர பட்டர் தெரிவிக்கின்றார். பெண்மயில்தான் ரங்கநாயகியாம், ஆண்மயில்தான் ரங்கநாதராம், தோகைதான் சேதன அச்சேதனங்களோடு கூடிய உலகமாம். அதை அடக்கி வைக்கும் போது சூக்ஷ்ம சரீரம், இதை ஸ்தூலமாக மாற வேண்டும் என்றால் பிராட்டியை மகிழ வைக்க வேண்டும் என்பதற்காக தோகை விரிச்சு நாடுறது. அதுதான் சொன்னார், புற்றரவு அல்குல் புனமயிலே போதராய். வித்தியாசம் பாருங்க, முதல்ல பாம்பை சொல்லியாச்சு, இப்போ மயிலை சொல்றார். பாம்பு மயிலை சண்டை போட்டுக்குமே, போடாதுன்னா, ஏன்னா சுத்த சத்வமான திருமேனி பெருமாளுடைய நாமாவை சொல்லி அவனுடைய குணாதிசயத்தில் ஈடுபடுவதால் மிருகங்கள் கூட ஒன்னுத்துக்கொன்னு பரஸ்பர விருத்தம் இருந்தாலும் சேர்ந்து விடும். சேராத ரெண்டு சேர்றது இல்லையா, அந்த சாமர்த்தியம் பகவானுக்கு இருக்கின்றதாம். அகடித கடனா சாமர்த்தியம் என்று பெயர். புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தொழிமார் எல்லாரும் வந்து, நான் மட்டும் வரல, நீ என்னவோ நினைச்சிட்டு இருக்க, நான் மட்டும் வந்திருக்கேன். வீட்டை சுத்தி இத்தனை வீடுகள் இருக்கு இல்லையா, அத்தனை வீடுகளை சார்ந்த பெண்களும் வந்திருக்கா. அதனால சொல்லும் போது சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து, உன் வீட்டு வாசல்ல வந்து யார் பேரை பாட போறோம்? உன் பேர் என் பேர் இல்ல, முகில்வண்ணன் பேர் பாட. எவனுடைய நிறம் கருப்பா, பச்சையா, நீலமா, அந்த மேகத்தை ஒத்திருக்கக்கூடிய நிறமா சொல்ல முடியாதோ, அப்பேற்பட்ட முகில்வண்ணன் பேர் பாட. அவனை பார்க்க வேண்டும் என்றால் அந்த காலத்தில் நாம் இல்லை, அவனுடைய நாமாவை சொல்ல முடியும். கிம்ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்மசம்சார பந்தனாத்துன்னு கேட்டார் யுதிஷ்டிரர். அப்போது பீஷ்மாச்சாரியர் சமாதானம் சொன்னார் இல்லையா, பெருமாளுடைய நாமாவை சொல்லுவதுதான் உசத்தின்னு. அதே மாதிரி இந்த இடத்துல சொல்லும் போது முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இத்தனை நாழியா சொல்லிட்டு இருக்கேன். யாரை பாட போறோம், எப்பேற்பட்டவனை பாட போறோம்? வெளுத்து விட்டது வானம்,
இது கீசு கீசு என்கின்ற ஆனைச்சாத்தன் பட்சிகள் சப்திக்கின்றன. இவ்வளவு லட்சணங்கள் சொல்லின்னு வரேனே, உன் வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய செல்வ செழிப்பையும் சொல்லின்னு வந்தேன். இதையும் கேட்டுவிட்டு நகரவே மாட்டேங்கிறியே, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ, அப்பேற்பட்ட அந்த செல்வ செழுக்கில் இருக்கின்றாயோ, அதனால சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ, எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இப்போ பாம்பை எதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ பாம்பை சொல்லிட்டு பனாமண்டலம் துவாரம் உள்ள போச்சு, அவளுக்கும் இப்படியே இடை சொன்னா இல்லையா, பாம்புக்கு பாதிவிரத்தியம் உண்டுன்னு ஒரு வியாக்கியானத்துல எடுக்கிறார். என்ன சொல்றார், திருக்காரணை சக்கரவர்த்தியாச்சார் சுவாமின்னு ஒரு பெரிய மகான், அவர் தன்னுடைய திருப்பாவையின் வியாக்கியானத்துல சொல்றார், உண்டு பாம்புக்கு பாதிவிரத்தியம். பொதுவாக மிருகங்களுக்கு பாதிவிரத்தியங்கள்லாம் கிடையாது, இன்னாரோடு தான் நாம் கூட வேண்டும்ங்கிறதுலையே. இந்த குழந்தை எந்த மிருகத்தோட வேணாலும் பெற்றெடுக்கலாம். இப்போ ஒரு ஆண் சிங்கம் இருக்கு, பெண் சிங்கம் இருக்குன்னா அதனுடைய குழந்தைகள் ஒரே தந்தையாக இருக்கணுங்கிறது அவசியகத்தை இல்லை அந்த மிருகஜாதியில். பாம்புக்கு உண்டாம். எப்படி தெரிகிறதுன்னு, கஷ்யப பிரஜாபதி அவரை காஷ்மீரத்திலேருந்து கூட்டிருக்கார். யாருன்னா பரசுராமர். ஒரு பூமிக்கு கூட்டு சொன்னார், நான் ஹைஹையன் கொல்லணும்னு நினைச்சு பல ராஜாக்களை கொன்னு அவர்களுடைய இரத்தத்தால் 5 குழிகளை வெட்டி என்னுடைய பிதாவாக இருக்கக்கூடிய ஜமதக்னிக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணிவிட்டேன். கிரதுஹர சிகரி கந்துக விஹ்ருத்யுன்முக ஜகதிருந்துத ஜிதஹரி தந்தி தந்த தந்துரோந்த தசவதன தமன குஷலத சசத புஜமுக நிருபதிகுல ருதிர ஜர பரித பிருதுதர தட்டாக தர்ப்பித பித்ருக பிருகுபதி சுகதி விஹதிகர நத பருடிஷு பரிக. சுவாமி வேதாந்த தேசிகனுடைய ரகுவீர கத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிகை. என்ன சொல்றார், அந்த இடத்துல நான் அப்பாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணேன், இதுதான் பஞ்சசிய மந்தகம். எனக்கு அந்த ராஜாக்களை கொண்டு முடித்தபடியால் எனக்கு நில போல நிறைய சேர்ந்துடுத்து, எனக்கு நிலன் வேண்டாம், நானும் கடலிலிருந்து நிலத்தை மீட்டு விட்டு அந்த இடத்தில் கேரள கஷேத்திரத்தில் போய் தவம் இருக்க போகின்றேன். அதனால இந்த பூமியெல்லாம் யாருக்காவது தானம் பண்ணிடணும், உம்மை பார்த்தேன் கஷ்யப்பரே தானம் பண்ணி விடுறேன்னர். கஷ்யப்பர் விதிர்த்து போய்விட்டார். இந்த பாவப்பட்ட பூமி நமக்கு வேணுமா, இத்தனை பேரை கொண்டு முடிச்ச பூமி? மாட்டேன்னு சொல்லிவிட்டா 22வது தலைமுறை இவர் ஆயிடுவர். பயப்பட்டார். நீர் குளிச்சுட்டு வாருன்னார் பரசுராமர் கிட்ட. அதுக்குள்ள இவர் எஸ்கேப் ஆயிடலாம் இல்லையா? அப்படிங்கிறதுக்குள்ள பரசுராமர் கிளம்பினோன்னு அந்த மணலில் ஒரு புற்றுக்குள்ள ஒரு பாம்பு, பெண் பாம்பு, வெளியிலேருந்து ஒரு ஆண் பாம்பு வருது. இந்த ஆண் பாம்புக்கும் பெண் பாம்புக்கும் முன்னாடி சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் இவருக்கு தெரியுது, அனிமல்ஸை பத்தி ரெப்டைல்ஸை பத்தி படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த பெண் பாம்பு சொல்றது, வராதே என் புத்துக்குள்ள வராதேன்னு. அந்த பெண் பாம்பு கொடுத்த அந்த எச்சரிக்கையையும் மீறி கொண்டு ஆண் பாம்பு உள்ள போச்சு. சற்று நேரத்தில் ஆண் பாம்பு துண்டு துண்டு துண்டா வெளியே செதறி விழுந்தது. ஏன்னா அந்த பாதிவிரத்தியத்தோடு கூடிய அந்த பெண் பாம்புக்கு அவ்வளவு சக்தி இருக்காம். அப்படின்னா இந்த பூமி பாம்புக்கே அவ்வளவு சக்தி கொடுக்கறதுனா மக்களுக்கும் கொடுக்கும். அதனால இந்த பூமி நான் வாங்கி கொண்டாலும் பாவம் அதை ஒட்டாது. ஏனெனில் இது தர்மக்ஷேத்திரம்னு பேர். அந்த க்ஷேத்திரத்துல தானம் வாங்கின்றபடியால் தான் அது பிற்காலத்தில் குருக்ஷேத்திரமா மாறித்து. அதனால்தான் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவா மாமகா பாண்டவாச்சைவ கிமகுர்வத சஞ்சயன்னு அந்த இடத்துல முதல்ல ஒரு கேள்வி கேட்கறான் திருதராஷ்டிரன். எதுக்கு இது சொல்ல வந்தேன், அப்பேற்பட்ட அந்த பாம்பை உமையாக சொல்லுவது பாதிவிரத்தியத்துக்காக. உள்ள இருக்கக்கூடிய பெண் கிருஷ்ணரை தவிர்த்து இன்னொத்திய நினைக்க மாட்டா இல்லையா? அதனால இன்னொத்தரை நினைக்காது. இந்த பெண்ணுக்கும் பாதிவிரத்தியம் உண்டு. அதனால புற்று அரவு அல்குல் புனமயிலே, மயிலை அழகுக்கும் பாம்பை பாதிவிரத்தியத்துக்கும் எடுத்துக்காட்டாக சொன்னபடியால் she is a woman with beauty, brains and character. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பாசுரத்துல அடக்கிறா. இந்த இடத்துல மாடு கண்ணுக்குட்டிய பார்த்த உடனேயே பால் சுரக்கிறது இல்லையா, இது மத்ஸ்யாவதாரத்தை சொல்றது அப்படின்னு பல ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள். நாளைக்கு எந்த அவதாரத்தை பத்தி சொல்ல போறா, அது நாளைக்கு தானே பார்க்கணும். கற்று கரவை கனங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செலுச் செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமால் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடா சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். வேதசாரமாய் கருதப்படக்கூடிய திருப்பாவை என்னும் இந்த ஆண்டாள் அருளி செய்த இந்த பக்தி பிரபந்தத்தில் 30 பாசுரங்கள் உண்டு. அதுல 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் ஈராக
பாகவதோத்தமர்களுக்கான திருப்பள்ளி எழுச்சியை பாடுகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். அதுல 11வது பாசுரம் இது. இந்த 11வது பாசுரத்தில் ஒரு செல்வந்தனின் வீட்டில் இருக்கக்கூடிய செழிப்பை சொல்லிவிட்டு அவனுடைய சம்பந்தம் பெற்ற ஒரு ஸ்திரீ, ஒரு பெண், அவளை எழுப்புகின்றாள் ஆண்டாள். பதபதார்த்தத்தை சக்கரவர்த்தியாச்சார் சுவாமியுடைய கோதா சுதா ஸ்வாதம் என்கின்ற வியாக்கியானத்தில் உள்ள பதவுரையை கொண்டு அனுபவிக்கலாம். கற்று கறவை கன்றுகளோடு கூடிய கறக்கும் பசுக்களுடைய. இது ஏன் கன்றுகளோடுன்னு சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய காலகட்டத்தில் அதிமுக்கியம். நமக்கு கிடைக்கக்கூடிய பால் எத்தகைய பால் இல்லையா, நம்ம பார்க்கிறோம். அது A2வா A1 ஆர்கானிக்கா இல்லையான்னு. ஆனால் அந்த தாய் பசுவானது கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டு விஞ்சிய சேஷமா இருக்கக்கூடிய பாலை தான் நமக்கு கொடுக்கறதா அப்படின்னு ஒரு கேள்வி. சில வரக்கூடிய வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா பசுக்களை எப்படி படுத்தி எடுத்து அந்த பாலை கறக்க வச்சு நம்ம கொடுக்கிறோம் நமக்கு தெரிய வருது. இது பாவ கணக்கில் சேராதான்னு கேட்டா நிச்சயமாக சேரும். ஒரு தாய் பசுவுக்கு உண்டான பால் கண்ணுக்குட்டிக்குத்தான். விஞ்சிய பாலை ஸ்வீகரிக்கிறதுக்கு தான் நமக்கு தகுதி உண்டு. அதனால இப்ப என்னன்னா, நிறைய மக்கள் வீகனா மாறிவிட்டா. அதாவது என்னன்னா, சுவாமி இந்த மாதிரி பால் வேண்டவே வேண்டாம், தாய் பசுக்கு இருக்கக்கூடிய பால் அது கண்ணுக்குட்டிக்குத்தான் போய் சேரும், நமக்கு வேண்டாம்னு அதை வேண்டாம்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை வீகன். அந்த மாதிரி பல வஸ்துக்களை அவ விட்டுடுறா, முக்கியமா பால். அதனாலதான் ஆண்டாள் இன்றைய காலகட்டத்தில் மனதை கொண்டுதான், ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் அந்த கேள்வியே வந்திருக்காது. ஆனா அவ சொல்றா, கற்று கறவை கன்றுகளோடு கூடிய தாய் பசுவின் கூட்டத்தை, கறக்கும் பசுக்களுடைய பல கணங்கள், அநேக கூட்டங்கள், ஒரு பசு இல்ல, 2 பசு இல்ல, குரூப்பா இருக்கு. அந்த மாதிரி பல இருக்கு அப்படின்னு எடுக்கிறா. இது எப்படிக்கு சமம்னா, கத்தியத்தில் ஸ்ரீபாஷ்யக்காரர் எடுப்பார். என்னன்னா, பகவானுக்கு குணங்கள் இருக்கான்னு கேட்டா குணங்கள் அநேகம், நிறைய குணங்கள் இருக்கு. இப்ப குணங்களை நீங்க தொகுத்து கேட்டகரைஸ் பண்ணி பக்கெட்டா வச்சேன்னா அதுவும் பல, குண கணங்கள் பல, அசங்கேய கல்யாண குண கணாம்னுட்ட. அதையே ஆண்டாள் பல கணங்கள் அநேக கூட்டங்களை கறப்பவர்களும் அப்படின்னா, கன்றுக்குட்டிக்கு பாலை கொடுத்து விட்டு விஞ்சிய பாலை தாய் பசுவானது சந்தோஷமாக கொடுக்க அந்த பாலை கறக்க வல்ல ஆய்மக்கள். அதனால கறப்பவர்களும் செற்றார் திரள் அழிய, சத்ருக்களுடைய பலத்தை அழிக்கும்படி. இப்போ ராமன் நினைத்திருந்தால் அதே இடத்திலிருந்து ஒரு அம்பை எய்து ராவணனை கொன்னிருக்க முடியும். ஆனால் அவனிடத்தில் சென்று அவனிடத்தில் தன்னுடைய பலத்தை காண்பித்தால்தான், ராவணா நீ எடுத்துக்கொண்டு வந்தது சாதாரண பெண்ணை அல்ல, ராமனுடைய பத்னி என்பது தீர்மானமாகும். அதற்காக செற்றார் திரள் அழிய, சத்ருக்களுடைய பலத்தை அழியும்படி. நரகாசுரனுடைய பட்டினத்துக்கு கண்ணனே சத்யபாமாவுடன் தேடி சென்றான் அவனை அழிப்பதற்காக. செற்றார் திரள் அழிய, சென்று செரு செய்யும், அவர்களிடம் தானே சென்று போர் புரிபவர்களும். என்ன கவனிங்க, நரகாசுரனுடைய பட்டினம் பிராக்ஜோதிஷபுரத்துக்கு கண்ணன் துவாரகையிலேந்து அம்பு எய்யவில்லை. அவனுடைய ஊருக்கு சென்று அவன் முன்னே போர்க்களத்தில் போரிட்டு அவனை ஜெயித்து வந்தார். பாணாசுரனுடைய ஊருக்கு சென்று அவன் முன்னே போர் செய்து அவனை ஜெயித்து வந்தார். சேதுவை கட்டி லங்கா பிரவேசம் செய்வதற்கு பூர்வம் வனதுர்க, கிரிதுர்க, ஜலதுர்கங்கள் மும்மதிலோடு கூடிய இலங்கையின் வாயில் நின்று அந்த இந்திரஜித்தையும் கும்பகர்ணனையும் மால்யவானோடும் ராவணனோடும் போரிட்டு ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமம் ராமராவண யுத்தோர்வா ராமராவணயோரிவ என்று இந்த யுத்தத்துக்கு இந்த யுத்தமே சமம் என்கின்ற அளவிலே அவனோடு போரிட்டு தசானனை கொன்னு சீதையை மீட்டெடுத்து வந்தார். சென்று செரு செய்யும். அடுத்தது, குற்றம் ஒன்றில்லாத, ஒரு குற்றம் கூட பகவானுக்கு அபகத பாப்மான பேர். அவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை, லவலேஷம் கூட இல்லை. அகில ஹேய பிரத்யநீகதானஹான்னு பாஷ்யக்காரர் கொண்டாடுறார். அந்த மாதிரி ஒரு குற்றமும் இல்லாத இப்பேற்பட்டவர் யாரு? பெருமாளை சொல்லல, இந்த பசுக்களின் கூட்டத்துக்கு சொந்தக்காரராய் குற்றம் ஒன்றில்லாத, ஒரு குற்றமும் இல்லாதவர்களான கோவலர்த்தம் கோப்பர்கள் உடைய, இந்த சொந்தக்காரர் இருக்காரே செல்வந்தர், அவருடைய பொற்கொடியே, குடியில் பிறந்த பொற்கொடி போன்ற பெண்ணே.
தாயாருக்கு கனகவல்லி, விஜயவல்லி, ஹேமாப்ஜவல்லி அப்படின்லாம் பேர் இருக்கு இல்லையா. வள்ளி வல்லின வல்லினா கொடின்னு அர்த்தம். பெருமாள் என்பவன் மரம் என்றால் அந்த மரத்துக்கு அழகும் லாவண்யமும் சேர்க்கும் கொடியாம் பிராட்டி ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லின்னு தேசிகன். அதாவது பெருமாள் என்பவர் ஹரிச்சந்தன மரம் என்றால் அவனை சுத்தி அவனுக்கு மெழுகும் அழகும் சேர்ப்பவளாம் கோதாநாச்சியார் ஒரு கொடி. அப்பேற்பட்ட வல்லியாய் கொடியாய் அழகு சேர்ப்பவளாய் ரூபலாவண்யாதி குணங்களோடு சம்பூர்ணராய் இருக்கக்கூடிய அந்த கோபருடைய பெண்ணே. அதனால கோவலர்த்தம் பொற்கொடியே. அடுத்தது அந்த பெண்ணின் வடிவழக சொல்ல வேண்டாமா? இப்ப அவருடைய பெருமையை சொல்லியாச்சு. இப்ப அந்த பெண்ணின் வடிவழக எப்படி சொல்றது? புற்று அரவு, புற்றில் இருக்கும் பாம்பு படம் போன்ற. இப்ப புற்றின் வாயிலேந்து பாம்பு வெளியில வரும்போது பணம்னா படம், அந்த பணத்தோடு கூடியது பனின்னு பேர். அந்த பனியான பாம்பு எடுக்கும் இல்லையா. அப்ப என்னன்னா அது வெளியில வரும்போது படம் எடுக்கிறது, மறுபடியும் துவாரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணணும் நினைக்கும் போது அது படத்தை சுருக்கிண்டு உள்ள போற மாதிரி அந்த அளவுக்கு தான் துவாரம் இருக்கு. அப்படின்னா அது வெளியில வந்தோடனே படம் எடுக்கிறது, உள்ள போகும்போது அடக்கிறது. அப்படி இருக்கணுமா இடுப்பு. அதனால புற்றரவு, புற்றில் இருக்கக்கூடிய பாம்பு படம் போன்ற அல்குலை உடையவளும் புனமையிலே என்று சொல்லுவதால் காட்டில் திரிகின்ற மயில் போன்றவளே. ஏன் மயிலின் லட்சணம் சொல்ல வேண்டும்? ஏனெனில் ஆண் மயிலுக்கு தான் தோகை உண்டு, பெண் மயிலுக்கு இல்ல. Peacock has a beautiful ray of feathers whereas the female doesn't have. பீஹென்னுக்கு இல்ல. ஆனா இந்த பீஹென் இந்த பெண் மயிலை மகிழ வைக்க வேண்டும் என்றுதான் ஆண் மயிலானது தோகை விரித்து ஆடுமாம். அதுபோல் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்கின்ற காரியங்கள் சேதனாச்சேதனங்களோடு கூடிய இந்த ஸ்தூலமயமான இந்த பிரகிருதியை பெருமாள் அந்த பிராட்டியான ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மகிழ வைக்கவே ஆடுகின்றார்னு ரங்கராஜஸ்தவத்துல பராசர பட்டர் சாதிச்சார். அதனால மயிலே புனமயிலே காட்டில் திரிகின்ற மயில் போன்றவளே, செல்வமுள்ள பொண்டாட்டி அதாவது பெண் பிள்ளாயின்னு எடுக்கிறார். புற்ற போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் சொல்லுவதால் அப்பேற்பட்டவனின் அந்த செல்வந்த பெண் பிள்ளாய் போதராய் வருவாயாக சுற்றத்து. இப்போ ஒன்னை எழுப்பறதுக்காக சுற்றி உள்ள பெண்கள்னு சொல்றா. சுற்றத்து உறவினரான தோழிமார், சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, உன்னோடு சம்பந்தம் பெற்றவராய் சுற்றத்து தோழிமார், உறவினரான தோழிமார்கள் எல்லாரும் ஒத்தர் விடாம எல்லாரும். பெருமாள் அத்தனைக்கும் காரணமானு கேட்டா சகலன்னு சொல்லக்கூடாது, நிகிலன்னு சொல்லலாம். ஆனா நிகில என்ற சப்தத்தை காட்டிலும் ஒண்ணு விடாமல் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லக்கூடிய சொல் அகில. அதனால்தான் பாஷ்யக்காரர் அகில புவன ஜன்ம ஸ்தேமபங்காதிலேன்னு எடுத்தார். அப்பேற்பட்ட அகில என்கின்ற சப்தமாய் எல்லாரும் ஒன்று விடாமல் எல்லோரும் வந்து திரண்டு வந்து ஒரு திரளாக கோஷ்டியாக வந்திருக்கோம். நின்முற்றம் உன்னுடைய இல்லமுற்றத்தில் உன் வீட்டு வாசலில் புகுந்து இருந்து முகில்வண்ணன் எதுக்கு வந்திருக்கோம்? உன்னை எழுப்பறதுக்கு வந்திருக்கோம். நீ எங்களோட வந்து கலந்தியான பகவானை பாட போறோம். முகில்வண்ணன் மேகவண்ணனான எம்பெருமானுடைய போர்ப்பாட நாமங்கள், அவனுடைய எத்தனையோ நாமங்கள் இருக்கு இல்லையா, அவனுடைய நாமங்களை பேர் பாட வேண்டும். அப்பேற்பட்ட பேர்பாட நாமங்களை சொல்ல செய்தேயும் நீ தூக்கத்திலிருந்த நீ சாதாரணப்பட்டவள் அல்ல, தூங்கிட்டு இருக்க. அதனால சிற்றாதே, நாங்க சொல்ல 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 நீ கொஞ்சம் கூட அசையாமல், பேசாதே ஒன்றும் பதில் சொல்லாமல், உறங்கும் தூங்குவதால். அதனால சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டின்னு எடுக்கிறார் இல்லையா, அப்பேற்பட்டவனின் செல்வன் தான் அந்த இடத்துல சொல்றார். அதனால பெண்டாட்டி உறங்கும் தூங்குவதால் பொருள் உண்டான பிரயோஜனம் என்ன? சரி, இப்ப நீ தூங்குறதுனால உனக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஆலசியம் தான் வரும். அதனால அந்த ஆலசியத்தை போக்கி முகில்வண்ணனான பகவானுடைய பெயரை பாண்ட வேண்டும். அதனால எழுந்துக்கோ பெண்ணே, அதனால எற்றுக்கு என்னவென்று அறிய மாட்டோம், அதனால நீ எழுந்துக்கோ அப்படின்னு இந்த இடத்துல 11ஆம் பாசுரத்தில் எடுக்கின்றாள் ஆண்டாள். இதற்கு தேசிகாபதேசமாக அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால், கற்று கரவை கனங்கள் பல கரந்து, பல பல சாஸ்திரார்த்தங்களை எப்படி உபநிடதங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பசுவான பிறகு கண்ணன் அதை கறந்தெடுத்தானோ, சாஸ்திரம் 14 வித்யாஸ்தானம் 18 வித்யாஸ்தானங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பசுவாக அதிலிருந்து எடுத்து அந்த பால் அந்த ரசமா இருக்கக்கூடிய சாரமான தன்மையை எடுத்தவர் கிடாம்பி அப்பிள்ளார். அதை ஒரு சிறு வத்ச
கன்றாக இருக்கக்கூடிய தேசிகனுக்கு கொடுத்தார். அதனாலதான் தேசிகன் சொல்லும் போது அப்பிள்ளார் என்னை ஒரு கிளி போலே வளர்த்தார், எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தது எங்க ஆச்சாரியன் தான். அதனால எல்லா விதமான சாஸ்திரார்த்தங்களையும் அப்பிள்ளாரிடத்தில் கண்ணுக்குட்டி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தேசிகனார் கத்துண்டார். கற்று கரவை கனங்கள் பல கறந்து. இதன் அடிப்படையால் தான் அவரால் விசிஷ்டாத்வை கோட்டையாக இருக்க முடிஞ்சது. அப்பேற்பட்ட அந்த தேசிகனுடைய பெருமை இந்த பாசுரத்துல இன்னொரு இடத்துல தெரியுது. தாய் பசு என்பது ஒரு மத்யத்தை போல திருஷ்டி மாத்திரத்தாலே காக்கும். அந்த மாதிரி சுவாமி வேதாந்த தேசிகன் எந்த மக்களை அடியவர்களை பார்த்தாலும் தன் திருஷ்டி மாத்திரத்தாலேயே ரட்சிப்பார் என்பது ஒரு நம்பிக்கை உண்டு. அதையும் ஆண்டாள் தெரிவித்தது போல் இந்த பாசுரத்தில் தெரிகின்றது. தோழிகளை எழுப்ப வேண்டும், பெண்களை எழுப்ப வேண்டும், கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எழுப்பணும். அதுல எத்தனை பேர் இருக்கா, அத்தனை பேரையும் எழுப்பினா நம்ம ஒரு பெண்ணுக்கு ஒரு பாசுரம்னு வச்சுட்டா வருஷம் முழுக்க திருப்பாவை பாடிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால ஒரு 10 பெண்களை எழுப்பினால் அந்த விஞ்சி இருக்கக்கூடிய பெண்கள் இதுக்குள்ள அடக்கமாயிடுவா. அப்பேற்பட்ட 10 பெண்களை 10 சாம்பிள்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்களை எழுப்ப வேண்டும். எழுந்து ஒரு கோஷ்டியாக சென்று பகவானை துதிக்க வேண்டும், தொழ வேண்டும், பாட வேண்டும், அவனுடைய குணாதிசயத்தில் ஈடுபட வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாள் ஆண்டாள். 6ஆம் பாசுரம் தொடங்கி 10ஆம் பாசுரம் ஈராக 5 விதமான பாகவதோத்தம ஸ்திரீகளை எழுப்பினாள். இது 11ஆம் பாசுரத்து பெண், ரொம்ப பணக்காரியா இருக்கக்கூடிய பெண். அப்ப அந்த பணக்காரியை யாரேனையும் இட்டு உறவு சொல்ல வேண்டும். என்ன உறவு என்பதுதான் 11ஆவது பாசுரத்தின் சிறப்பு. கற்று கரவை கனங்கள் பல கறந்து. கற்று கரவை கண்ணுக்குட்டியோடு இருக்கக்கூடிய பசுக்கள். அதனால எப்பவுமே நம்ம சில பாசுரங்கள்ல பார்த்திருக்கோம். It is always justified and correct only if the mother of the milk of the mother cow goes to the calf. அந்த கண்ணுக்குட்டிக்கு தான் முதல் பால் போகணும். அப்படி இருக்கக்கூடிய பசுக்கள் அந்த காலத்து ஆயர்பாடியில இருந்துதான். அதை மேய்க்கக்கூடிய பசுக்கள்லாம் மேய்க்கக்கூடிய மனிதர்கள் இருந்தார். முதல்ல அந்த பசுக்கிட்டேந்து வரக்கூடிய பாலை கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துட்டு பாக்கி சேஷம் இருக்கிறது, விஞ்சி இருக்கிறத தான் பருகுவார்கள். ஆனா இந்த மாதிரி ஒரு மாடு 2 மாடு, ஒரு கண்ணுக்குட்டி 2 கண்ணுக்குட்டி இல்லை, அதனுடைய குரூப்ஸ் அதுவே பல இருக்கு. கற்று கரவை கனங்கள் பல கறந்து, அதுல பல கண்ணுக்குட்டியை கறந்து கறவை இனங்களை கறந்து ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா, சார் இவ்வளவு சாஃப்டா இருக்காரே சார், கஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடிய பசுவிலிருந்து வரக்கூடிய பாலை கண்ணுக்குட்டிக்கே கொடுத்துடுறாரு, இவ்வளவு சாஃப்டா பாவியா இருக்காரே சார் அப்படின்னா, செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். யாரேனும் அதர்மத்தின் வழியில் நடந்தால் அவர்களின் வீட்டின் வரை சென்று யுத்தம் செய்யக்கூடிய திரள் படைத்தவர். செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். போர் புரியக்கூடிய வல்லமை பெற்றவர். போர் புரியறதுக்கு என்ன வேணும்? வாள் அம்பெல்லாம் வேணும், வீரம். சரி, இது என்னடா கண்ணா, AK-47 வேணும், பாம் வேணும். சரி இருக்கட்டும். இப்ப என்னன்னா, இது வரைக்கும் வந்த பாசுரங்கள்ல ஏதாவது பாசுரத்துல ஆயுதம் சொல்லப்பட்டிருக்கா? கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் சார்ந்த உதைத்த சரமழை போல் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றது இருந்து அப்படின்னா, இந்த ஆயுதங்கள்லாம் பகவானுக்கு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுல இந்த வேல்னு ஒரு ஆயுதம் வந்திருக்கு. இந்த வேல் முருகப்பெருமான் கிட்டதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த வேலும் அத்தனை ஆயுதங்களும் பெருமாள் கிட்டே இருக்கு. சக்கரத்தாழ்வார் கிட்ட அத்தனை ஆயுதங்களும் உண்டு. ஆயுதா ஆயுதேஸ்வரா அப்படின்னு அத்தனை ஆயுதங்களும் இருக்கு. இந்த வேல் பின்னாடியும் வரும். எங்க வரும்? பின்னாடி வென்று வகை கெடுக்கும் நின் கையில் வேல். வெரி குட். விஷ்ணு புராணத்துல விஸ்வகர்மா தான் சூரியனுடைய அந்த சூட்டை வாங்கி அதிலிருந்து செய்யப்பட்ட ஆயுதங்கள் அநேகம். அதுல ஒன்னு சுதர்சன சக்கரம், இன்னொன்னு சிவபெருமானுடைய சூலம், மத்தொன்னு கார்த்திகேயன் கையில இருக்கக்கூடிய வேல். அதனால இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இங்க சொல்ற செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத. சரி,
இவர் போய் யுத்தம் பண்ணிருக்காரு. குற்றம் ஒன்று இல்லாத, ஒரு குற்றம் கூட இல்லாத, ஒரு தவறு கூட இழைக்காமல் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. கோவலர்த்தம், அங்கு இருக்கக்கூடிய கோவலர் பெரிய யாரோ ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கார், அவருடைய பொற்கொடியே, அவருக்கு பெண்ணாக பிறந்தவளே. கோவலர்த்தம் பெண்ணே அப்படின்னு சொல்லாம என்ன சொல்லியிருக்கா? பொற்கொடியே. பொண்ணுனா என்ன? கோல்டு. கொடினா என்ன? லதை. கிரீப்பர். கிரீப்பர்னா என்ன? இந்த பொண்ணுக்கு இலையெல்லாம் இருக்க கொடினா என்னன்னா, கொடி என்பது இடுப்புக்கு லட்சணம், அவ்வளவுதான். சிரித்திருக்கும். நம்ம மென் அண்ட் விமென்க்கு ஜென்ரலி பாடி பில்டிங் ப்ராசஸ்லாம் இடையெல்லாம் ரொம்ப சிரித்து இருக்க வேண்டும். பொற்கொடியே. அடுத்தது அந்த பெண்ணை இன்னும் பாடுறா. இப்போ முதல்ல கோவலரை பாடியாச்சு, அப்பாவை பாடியாச்சு. அப்பா தான் வந்து சண்டை போடுவார், மாடுலேருந்து பால் எடுத்துட்டு கண்ணுக்குட்டி கொடுத்துட்டு பாக்கியதான் அவர் புதிப்பார், இதெல்லாம் பெரியவரை பற்றி சொல்லியாச்சு. இப்போ அவருடைய பெண்ணை பற்றி சொல்றான். என்ன சொல்றான்னா, புற்று அரவு அல்குல் புனமயிலே. மயிலை போல் கழுத்து இருக்கக்கூடியவள். பொற்கொடியேன்னு சொன்னதுனால இடுப்பு, கழுத்து, மயில் கழுத்து அவ்வளவு அழகா இருக்குமா. மயில் கழுத்தை நீ பிடிச்சிருக்கியோ ஸ்ரீவர்தன்? பிடிச்சிருக்கியா? பிடிச்சதில்ல, பிடிக்கலாம் கூடாது, சும்மா சொல்ல கேட்டேன். அதனால அந்த கழுத்து மயில் கழுத்து போல் இருக்கக்கூடியவள். அதனால இந்த இடத்த சொல்ற புனமயிலே. சரி, மயில் அழகாக விரித்திருக்கும் தன் தொகையை, அது போலே விரித்திருக்கக்கூடிய பெண்ணே அப்படின்னு வச்சுக்கலாம். புற்று அரவு அல்குல், ஒரு பாம்புக்கு இருக்கக்கூடிய பராமண்டலம் எப்படி வெளியில வந்து இப்படி பட்டுன்னு விரிக்குமோ, எப்படி துவாரத்துக்குள்ள போகும்போது அடக்குமோ, அதுபோல் பெரிய செஸ்ட். அதாவது செஸ்ட்ன்னு சொன்னா எப்படி சொல்லணும்னா, she is very well built, strongly built அப்படின்னு இருக்கக்கூடிய பெண். நம்ம எல்லாம் மால் நரிஷ்டா இருக்கக்கூடாது. அதனாலதான் அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடணும். நம்ம விஷ்ணு, உனக்கு பாவக்காய்லாம் பிடிக்குமா? பாவக்காய் பிடிக்கும். அப்புறம் வேற என்ன பிடிக்கும் உனக்கு? கேரட் பிடிக்கும். இல்லை, ஹெல்த்தியா பிடிச்சிருக்கு விஷ்ணுக்கு. நம்ம ரோஷனுக்கு என்ன பிடிக்கும்? டொமேட்டோ. ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்குடா, இப்போ போய் டொமேட்டோ பிடிச்சிருக்குங்கிறிய. வேற என்ன பிடிக்கும் உனக்கு? பீன்ஸ் பிடிக்கும். அப்புறம் நம்ம சர்வேஷ்க்கு பத்தியா பாயிண்ட் பிடிச்சுட்டோம். அதனால தான் உனக்குன்னு ஒரு பாசனம் இருக்கு, லேடிஸ் ஃபிங்கர் பாசனமா இருக்குது. அதனால என்ன சொல்றார்? புற்று அரவு அல்குல் புனமையிலே, அங்க இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இவ்வளவு லட்சணங்கள் இருக்குன்னு சொல்ற. போதரார், எழுந்து வருவாயாக. அந்த பெண்ணு எழுந்து வர சொல்றார். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, இந்த பெண்ணை எழுப்புறதுக்கு சுற்றத்து தோழிமார், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தால அலாம் வச்சுன்னு எழுந்து வந்திருக்கா. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து, ஓ வாசல்ல வந்து யாரை பாடிட்டு இருக்கோம்? ஒருவேளை அந்த பெண்ணு வந்து நம்மளதான் பாடுறதா நினைச்சிட்டு இருக்க போறாலும், இல்ல ஒன்ன பாட வரலமா, நீயும் எங்களோட வந்தியாக நம்ம முகில்வண்ணனை பாட போறோம். முகில்வண்ணன் பேர் பாட அழகான மயில் பீலியை தரித்திருக்கக்கூடிய எம்பெருமான். மயில் பீலியை எந்த பெருமாள் தரிச்சுட்டு இருக்கார்? ஆனா இவங்க முதல் பாசுரத்துல யாரு சொல்றா? நாராயணன். நாராயணனுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம்? அவதாரம். அதனால நாராயணனுடைய அவதாரம் கிருஷ்ணர். அது ரொம்ப கிருஷ்ண பக்தியில் இருக்கக்கூடியவ என்ன பண்ணுவா தெரியுமோ? கிருஷ்ணர் தான் அந்த நரசிம்மரா பிறந்தார், கிருஷ்ணர் தான். இந்த மாதிரி பல பேர் சொல்லியிருக்கா. பிரளய பயோதி ஜலே கேசவான்னு ஜெயதேவர் எடுக்கும்போது இவர் தான் எல்லா அவதாரங்களும் பண்ணார். முகில்வண்ணன் பேர்பாட, கருத்திருக்கக்கூடிய மேகங்களில் இருக்கக்கூடிய நிறத்தை ஒத்தவன் எம்பெருமான். அதனால முகில்வண்ணன் பேர்பாட. இது வந்து பேர்பாட ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. ஏன் பேர்பாடினா அந்த பெருமாள் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியாது. நாமி எங்கிருந்தாலும் கிட்டி நின்று உதவுவது நாமம். நாமையை காட்டிலும், நாமத்தை உடையவனை காட்டிலும் நாமத்துக்கு தான் சிறப்பு. இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்? திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே அப்படின்னு பிள்ளலோகாச்சாரியர் எடுக்கிறார். அதனால இந்த நாமம் தான் ஒரு பெரிய சிறப்புடையது. அதனால இந்த இடத்த சொல்றார் முகில்வண்ணன் பேர்பாட. ஆனா இவ்வளவு நான் பேசிட்டு இருக்கேனே, நீ ஏதாவது கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்குறியோ? எட்டி பார்த்தா ஆண்டாள் அசையவே இல்லை, பேசவே இல்லை. சிற்றாதே, பேசாதே, என்னடி அசைய மாட்டேங்கிற, ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற, செல்வ பெண்டாட்டி அப்படின்னா ஒரு செல்வந்தனுடைய அந்த பெண்ணே. அதே சமயத்தில் என்ன செல்வம் அவகிட்ட இருக்கக்கூடியதுன்னா நான் செல்வம், பேசக்கூடியவோ. அப்பேற்பட்ட பெண்ணை நீ யூஸ் பண்ண மாட்டேங்கிறீ.
இல்லையா? டீச்சர் என்ன கேட்பா, நீ தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கேப்பா, ஏன் நன்னாவே படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பா. அப்படின்னா எனக்கு நன்னா படிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சுருக்கா. அப்படி சுமாராகவே அந்த குழந்தை இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதனால செல்வ பெண்டாட்டி செல்வமும் வாக் சாமர்த்தியமும் படைத்தவளே, எற்றுக்கு உறங்கும் பொருள். நீ எதுக்காக தூங்குற? ஏன்னா கார்த்தால எழுந்து ஏதாவது பாயசம் கீசம் சாப்பிட்டியா, ராத்திரி ரொம்ப சாப்பிட்டியா, நல்ல தட்டு ஃபுல்லாக போட்டு சாப்பிட்டியா, அதனால தானே தூக்கம் வரும். எதனால் இப்படி தூங்கிட்டு இருக்கே நீ அப்படின்னு கேட்கின்றாள். எற்றுக்கு உறங்கும் பொருள். நீ எதுக்கு ஒன்றும் பேச மாட்டேங்கிற, பதில் சொல்ல மாட்டேங்கிற, ஏன் இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கேனே தெரியலேங்கிற. இதில் நன்னா கவனிங்கோ, பசு என்று சொல்லப்பட்டது. இதே அடுத்த பாசனம் நம்ம 12 பார்க்கும்போது எருமைன்னு சொல்லப்படும். இந்த பசுக்கு ஒரு தன்மை உண்டு. பகவத் அவதாரங்கள்ல இதை எதோட ஒப்பிடலாம்? அவதாரங்கள்ல எதோட ஒப்பிடலாம்? மத்ஸ்யாவதாரத்தோட ஒப்பிடலாம். ஏன் மத்ஸ்யாவதாரம்? குழந்தைய பார்த்த உடனே பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். அது போல ஒரு மீனானது மீன் குட்டி மேல இருக்கிற அந்த பாசத்தை மத்ஸ்யாவதாரத்தோட ஒப்பிட்டு சொல்றோம். அதாவது தாய் மீன் என்ன பண்ணும்? பார்த்ததுமே வயிறெல்லாம் நிறைஞ்சிடும். அப்படின்னா குட்டி மீன் லைஃப் ஃபுல்லா ஒண்ணுமே சாப்பிட வேண்டாம். அதான் இப்போது அம்மா குட்டி மீனை பார்த்தோன்னா குட்டி மீனுக்கு வயிறு ரொம்பிடுது. அப்புறம் லைஃப்ல குட்டி மீன் ஒண்ணுமே சாப்பிட வேண்டாமா, அன்னைக்கு மட்டும் ஒன்றும் சாப்பிட வேண்டாமா? அப்படின்னா தினம் அந்த தாய் மீன் பார்த்தோம்னா தினம் அது ஒண்ணுமே சாப்பிட வேண்டாமா? வளரும். இது நல்ல பாவனை. மீனாட்சின்னு அம்பாளுக்கு கூட அதெல்லாம் பேர் உண்டு. என்ன அர்த்தம்னா, இது புரிஞ்சுக்கணும். குட்டி மீனுக்கும் சாப்பாடு தேவை. ஆனா பாவனையால் சாப்பாடுனா என்னன்னா, இப்போ சின்ன பாப்பா, ஒரு 2 year old பேபி, அது அழுத உடனே அவ அம்மா அந்த பக்கமா போறா. அவ அம்மா போன உடனே அதுக்கு இன்னும் பசி எடுக்கும். ஆனா அம்மாவை பார்த்தோம்னா அதுக்கு பாதி பசி அடங்கினா மாதிரி இருக்கும். அப்போ அது அடங்கிடும், பசி அடங்கிடாது. அப்படி பார்த்தா நம்ம அம்மாவும் நம்மள அப்படியே இப்படி பார்த்தோம்னா சர்வேஷ் அப்படின்னு பார்த்தோம்னா வயிறு ஃபுல்லா மேகியா ரொம்பிடும். அப்படியே ரோஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வயிறு ஃபுல்லாக பாஸ்தா. கிச்சனில் போய் ஒன்றுமே பண்ண வேண்டாம். கிச்சனில் அழகாக பொம்மையெல்லாம் வச்சு கொலு பொம்மையெல்லாம் வச்சுடலாம். கிச்சனில் அது போகவே வேண்டாமே. பாவனையால் எப்படி ஒரு தாய் பசு கண்ணுக்குட்டியை பாவனையால் நினைச்சு வயிறை நிரப்புறதோ அதுபோல் தாய் மீன். அதனால இந்த பசுன்னு சொன்னது பகவானுடைய மத்ஸ்யாவதாரமாகவும் கொள்ளலாம். ஏன்னா நரசிம்மரை பாடியாச்சு, வாமன திருவிக்ரமரை பாடியாச்சு, ராமாயணத்தை நினைச்சாச்சு, கிருஷ்ணாவதாரத்தை தான் பாடிட்டு இருக்கா. அப்படின்னா இவள் பாடுவதே பூமாதேவியானபடியால் வராக பகவான் அந்தர்கதம். அப்படின்னா இந்த இடத்துல மத்ஸ்யாவதாரத்தை நினைத்ததாக கொள்ளலாமா? கற்று கரவை கனங்கள் பல கரந்து செற்றார் திரளடிய சென்று செருச் செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோ எம்பாவாய். This verse or pasuram, Andal tries to address her friend whom she is trying to wake up as the daughter of a very, very rich man. So she has got various people from various genres being her friends and joining her. So here she begins. Katru karavai kanangal pala karandu. So she talks about the variety of natural breeds of cattle that this person has. Katru karavai kanangal pala. So this is very akin to the Lord's qualities which have been bucketed. Asankheya Kalyana Guna Ganam, tells Bhagavad Ramanuja. He tells that the qualities of the Lord have been bucketed into various groups. Guna Ganam. Guna is the quality, attribute. Gana is that particular community. So likewise, Katru Karavai Kanangal Pala Karandu. By letting the calves have their share of milk and then consuming that milk, Pala Karandu, Shetrar
திரளழிய சென்று செருச் செய்யும். But look at the man. The rich man has had loads of cows grouped into various categories, and he of course is being very humane by letting the calves consume the milk and then takes the milk. On one side, this shows his magnanimity, his generosity, his humane behavior, and on the other side, செற்றார் திரளழிய சென்று செருச் செய்யும். If someone is an impediment to his progress, if someone is being an antisocial element, செற்றார் திரளழிய சென்று, to that person this man goes. திரளழிய சென்று செருச் செய்யும். To that the commentator asks, who is the befitting example? To which he says it is Rama. Rama did not wait for Ravana to venge. He took the battalion of the monkey army to Lanka by building the Nalasetu, went to his land, showed that if I have righteousness on my side, I can defeat you even in your very own land. Shetrar Tiralariya Sendru Serichayum. To that Kovala, to that rich man who has the magnanimity and the humane behavior as well as the valor and the courage to take on, to that man, you are the daughter. குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. பொற்கொடியே. You are like Mahalakshmi because you are as gold hued as her. Hiranya varnam harinim. பொற்கொடியே. You are like kodi, creeper, lata. So you have all the curvatures that have been mentioned in the Samudrika Lakshana Shastram. You are very charming and you are very pleasing to look at. குற்றம் ஒன்றில்லாத கோவலர். Despite being a person who can fight the war against the person who's antisocial, he's still without a blemish, he's still without a flaw. குற்றம் ஒன்று கூட இல்லாத, the one who does not have even a single flaw, blemishless, குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே. You are the daughter, the golden hued daughter who resembles a creeper. புற்று அரவு அல்குல் புனமையிலே போதராய். So for this, one of the commentators gives a very interesting illustration. He tells, on the battlefield of Kurukshetra, which was earlier called Dharmakshetram, Dharmakshetre, Kurukshetre, tells Vyasacharya. How did it become a Dharmakshetram? Because after having won over a large set of Kshatriya kings, especially the Haihayas, Kartavirya Arjuna, Parashurama or Bhargavarama bequeathed a lot of wealth in the form of land and gold. At one point in time, when he wanted to relinquish all of this to an able person, he called Kashyapa Maharshi. Kashyapa Maharshi did not want to take away the land which Parashurama owned, for it was all blood stained. But he couldn't deny, because he knew that Parashurama was so wrathful and vengeful that he would kill even Kashyapa. So he said, I will come to the right place. So they came over to the place, and that is when Parashurama said, I will go take bath and come before I give you this in Dhanam. And that interim period, Kashyapa saw an anthill in which was a female snake. So its male counterpart had gone elsewhere, and another male wanted to have a relationship with this female snake. It tried entering the crevice of this anthill and wanted to have a relationship with the female snake. The female snake warned. Despite that, the male snake entered, and in a second it got torn into pieces and it was splattered all over through the crevice. So the male snake died because it didn't do dharmam. So this land was so holy that even if a person wants to commit adharmam, it will bring an end to him. So Kashyapa was so happy that he could take away the land from Parashurama, though it would have been obtained in the not in the righteous way, because the land was so holy. That became Dharmakshetram. So when the snake got into that crevice, its huge hood gets condensed and it manages to get into the hole. Likewise, you may be broad in your chest, but you may be very thin in your hip. So as you come and embrace me, you're going to close yourself like the hood of a snake. புற்று அரவு அல்குல் புனமையிலே போதராய். Why is the mile comparison coming? Because it is believed in Sri Vaishnava Sampradayam that the Lord, who is Vishnu, Narayana, is like the peacock who
opens his plumage, his beautiful set of feathers, to showcase that and dance before Mahalakshmi, who is the peahen. So here is that comparison being made to the peacock family. புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, look at the friends from all the neighborhood have come. நின்முற்றம் புகுந்த முகில்வண்ணன் பேர்பாட, they have come to sing praises of முகில்வண்ணன் பேர்பாட. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, you are not showing any sign of movement. Maybe you're very rich, you've been sophisticated, you're brought up in a posh atmosphere, but get out of it, join us. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, நீ எற்றுக்கும் உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். Despite me telling you all these reasons, for what reason are you still sleeping? Come over, join us, and let us all sing the praises of the Lord as we go as a Bhagavata Goshti, calls Andal in this 11th Pasuram. ததன்ன கற்று கரவை கணங்கள் பல கரந்து, கற்று கரவை கணங்கள் பல கரந்து, சேற்ற திரளிய சென்று செய்யும் சேற்ற திரளிய சென்று செய்யும் குற்றமுள்ளாத கோலத்தம் பொற்கோடியே, குற்றமுள் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, நின் முற்றம் புகுந்து முகில்வன் பேர்பாடனின் முற்றம் புகுந்து, முகில்வண்ண பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, எற்று கூறகும் பொருளேலோர் எம்பாவாய். எற்று கூறகும் பொருளேலோர் எம்பாவாய்.
Namaskaram. In the coming months of December, January and February, there are very many discourses of mine both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.